लसस्वप्नगेहेन्द्रनं कामदोरे सुमसोमसजं माणिक्यमल्जे समुद्यसहस्रार्कतुल्यप्रकाशो सदा भावये कार्तिकेयो सुरेश ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் சுப்பிரமணிய புஜங்கத்தின் 8வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முன்பாக 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த 7வது ஸ்லோகத்திலே முருகப்பெருமான் அந்த கந்த குகையிலே திருச்செந்தூரிலே அங்கே இருந்து கொண்டு எப்படி பக்தர்களுடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து வைக்கிறார், அதே போன்று முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அங்கே இருந்து அனுகூலம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த இருண்ட குகையிலேயே அவர் மிகுந்த ஒளியோடு விளங்குகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது 7வது ஸ்லோகம். இன்றைக்கி நம்ம 8வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 8வது ஸ்லோகத்தில் அவருடைய பள்ளியறையுடைய வர்ணனையை பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் அவர் இரவில் கடவுள்லாம் பள்ளியறையில் துயில் கொள்வாங்க இல்லையா, அந்த பள்ளியறையினுடைய வர்ணனையை காட்டக்கூடிய ஸ்லோகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இதுவும் ஒரு அழகான ஸ்லோகம்தான். லசத் வர்ணகேகே லசத் ஸ்வர்ணகேகே நிர்ணாம் காமதோகே சுமுத்ஸ்தோம சஞ்சன்ன மாணிக்கமஞ்சே சமுத்தியத் சகஸ்ரார்க்கத்துல்ய பிரகாசம் சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம். இதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு பள்ளியறையை பற்றிய ஒரு விளக்கம். ஒரு பள்ளியறை, அங்கே ஏதோ ஒரு கட்டில், அங்கே முருகப்பெருமான் விளங்குகிறார் அங்கே அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மேம்போக்கான ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் ஆதிசங்கர பெருமான் இந்த ஸ்லோகத்தில் 33 ஸ்லோகங்கள் எழுதும்போதும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வெளிப்படையாக ஒரு அர்த்தம் இருந்தாலும் உள்ளர்த்தம் ஒன்று ஆழ்ந்த பொருளுடைய அர்த்தம் இருக்கும். இப்போ நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்த்தீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமாவளிக்கும் மேம்போக்காக ஒரு அர்த்தம், ஸ்தூலமாக ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் சூட்சமமாக ஒரு பொருள் மறைந்திருக்கும், ஒரு மறைப்பொருளாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய பள்ளியறை அதிலே ஒரு அழகான மாணிக்க கட்டில், அந்த கட்டிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார், பிரகாசமாக மிளிர்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் அவருடைய பாதத்தை வணங்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள அர்த்தத்தை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். முதல்ல லசத் ஸ்வர்ண கேகே. லசத் ஸ்வர்ண கேகே. லசத் அப்படின்னா ஒளிர்கிறதுன்னு அர்த்தம். அப்படியே மிளிர்கிறதுன்னு அர்த்தம். பலன்னு ஒளிர்தான். எதுனா ஸ்வர்ண கேகே. ஸ்வர்ணம்னா தங்கம், தங்கத்தினால் ஆன ஒரு கற்கள், தங்க கற்களால் கட்டப்பட்ட ஒரு அறை. அங்கே இந்த பள்ளி அறை தங்க கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் சுமஸ்தோமன்னா நல்ல மனமுள்ள மலர்கள். அந்த மலர்கள் இங்கே பூமியில் உள்ள மலர்கள் மட்டுமல்ல, தேவலோகத்திலிருந்து வந்த பாரிஜாதம் அந்த மாதிரி போன்ற மலர்களாலும் அதில் சஞ்சன்ன அலங்கரிக்கப்பட்ட அங்கே ஒரு கட்டில் இருக்குது, மாணிக்க மஞ்சை. அவங்க ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டில் மாணிக்க கட்டில். அந்த கட்டிலே செய்யப்பட்டதே மாணிக்கத்தினால் செய்யப்பட்டது. மாணிக்கம் உயர்ந்த நவரத்தினம் இல்லையா, அதனால் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட. எதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா நல்ல மனமுள்ள மலர்கள். அந்த மலர்கள் பூமியில் உள்ள மலர்கள் மட்டுமல்ல, தேவலோகத்திலிருந்து வந்த மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கட்டில். அதில் அப்போ யாருக்கு விளங்குகிறார்? பகவான். சமுத்தியத்தன பகவான் விளங்குகிறார். சமுத்தியத் அப்படின்னா பகவான் அங்கே வீற்றிருக்கிறார், துயில் கொண்டிருக்கிறார்னு வச்சுங்க. அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சகஸ்ரார்க்கம்னா 1000 சூரியர்களின் பிரகாசம். ஒரு சூரியன் பிரகாசத்தினால் பார்க்க முடியாது. 1000 சூரிய பிரகாசத்தோடு அம்பாள் சமுத்தியத் அங்கே வீற்றிருக்கிறார், அங்கே விளங்குகிறார், அந்த மாணிக்க கட்டிலே இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போ
அந்த 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 கட்டிலே வீற்றிருக்கும் பகவான் என்ன பண்ணுறாருன்னா காமதோகே நிர்ணாம் அப்படிங்கிறாங்க. காமதோகை அப்படின்னா மனித ஜீவராசிகளுக்குள்ள எல்லா விதமான காம இச்சைகளும் நிர்ணாம் இந்த பகவானை வணங்கினால் நிறைவடையும். அதனால் எல்லா விதமான காம இச்சைகளுக்கும் பூர்த்தி செய்கின்ற வகையில் முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கிறார். அவர் யாருன்னா அவர் கார்த்திகேயன் என்ன கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா? அவருடைய பிறப்பே கார்த்திகையில் ஆறு தீப்பொறிகள் சிவபெருமானே அக்னிக்கு வடிவமான நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த சண்முக பொய்கையிலே விழுந்து அங்கே 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அவருக்கு கார்த்திகேயன் பேர். அந்த கார்த்திகேயம் சுரேஷம். அவர் யாருன்னா சுரேஷம், தேவர்களின் தலைவர். அவர் தேவ சேனாதிபதி தானே, முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதி. அவர் சுரேஷம் சதா பாவையே, சதானா எப்பொழுதும் அவரே துதிக்கிறேன் அப்படின்னு அழகாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இதில் மேம்போக்கான ஒரு வெளிப்படையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஒரு முருகப்பெருமான் அழகான ஒரு தங்கத்தினால் மாணிக்கத்தினால் செய்யப்பட்ட கட்டில், அதை ஒரு தங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு ஒளிமிகுந்த அறையிலே அந்த பள்ளி அறை இருக்குது. அங்கே 1000 சூரியர்களின் பிரகாசத்தோடு முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கிறார். அங்கே இருந்து பக்தர்களின் அல்லது ஜீவராசிகளுடைய காம இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறார், நிறைவடை செய்கிறார். அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய புல் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புருஷார்த்தங்கள் 4 இல்லையா? புருஷார்த்தங்கள் 4: தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு. இதை நம்முடைய வேதங்களே நம்முடைய சனாதனமே அந்த 4 புருஷார்த்தங்களை சொல்லுது. அதில் இன்பம் அப்படிங்கிறது அல்லது அந்த காமம் அப்படிங்கிறது அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் தான். அது மறுக்கப்பட்ட செயலே கிடையாது. ஆனால் காமமோ இன்பமோ முறையானதாக இருக்க வேண்டும். முறையற்ற காமத்தை, முறையற்ற ஒரு இன்பத்தை தான் நம்முடைய நூல்கள், நம்முடைய ஸ்மிருதிகள், நம்முடைய எல்லாம் அதெல்லாம் மறுக்கின்றன. ஒரு முறையான ஒரு காமத்தை எல்லாரும் அது கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய கடவுள்கள், எல்லா கடவுள்களுமே கணவன் மனைவியாக தான் வாழ்கிறாங்க. சிவபெருமான் பார்வதியாக இருக்கிறாங்க, முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோடு இருக்கிறாரு, மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்கார் இல்லையா? அதேமாதிரி கண்ணன் பார்த்திங்கன்னா ராதையோடு இருக்கார். ஒவ்வொரு கடவுள்களும் அவர்களுடைய துணையோடு தான் இருக்கிறாங்க. அது அப்போ தான் நிறைவடையும். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே சிவசக்தி ஐக்கியம் இருந்தால்தான் பிரபஞ்சமே ஐக்கியம் வர முடியும். அதனால் இந்த ஐக்கியம் அப்படியே ஒன்று சேர்தல் அப்படிங்கிறது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது முறையானதாக இருக்க வேண்டும். அது ஒரே ஒரு கண்டிஷன் தான். அதை பல இந்த நிறைய பாடல்களும் நிறைய செய்திகளும் நம்ம எப்படிலாம் அந்த பகவானும் அந்த துணையோடு எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பல நிலைகளில் சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய இந்த கோயில் வழிபாடலில் இந்த அர்த்தஜாம பூஜை இந்த இதில் பண்ணுறாங்க இல்லையா? இரவில் எல்லா கடவுள்களுக்கும் எல்லா கோயில்களிலும் அர்த்தஜாம பூஜை நடக்கும். இந்த அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது இரவில் நடக்கிற பூஜை. அர்த்தஜாம பூஜை முடிஞ்சுன்னா நம்ம கோயிலை மூடிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் பள்ளியறையை திறப்பாங்க, கோயிலை திறப்பாங்க. இந்த அர்த்தஜாம பூஜையில் அம்பாளையும் சுவாமியையும் அந்த பள்ளி அறையிலே வைத்து அங்கே அதுக்கு எல்லாம் வழக்கமான பூஜைகள் நடக்கும். அங்கே தீபாராதனை நடக்கும், அலங்காரம் நடக்கும், நைவேத்தியம் நடக்கும், அங்கே துதிகள்லாம் பாடுவாங்க. இப்போ சிவபெருமானுடைய பள்ளி அறையில் பார்க்கும்போது திருவாசகம் பாடுவாங்க. அதுமாதிரி பாடி எல்லா விதமான செயல்பாடுகளும் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளையறையை பூட்டி விட்டு வந்துடுவாங்க. அங்கே இது இந்த பூஜைங்கிறது, அந்த அர்த்தஜாம பூஜைங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு இது. 6 கால பூஜையில் நம்ம உஷ காலத்தில் ஆரம்பித்து கடைசியில் அர்த்தஜாமத்தை தான் முடிப்போம். அந்த அர்த்தஜாம பூஜையை பள்ளியறையில் தான் நடக்கும். அந்த பள்ளியறையை பற்றில இப்போ அருணகிரிநாதரே கந்தர் அனுபூதியில் பாடுவார், ஒரு பாட்டு பாடுவார். திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் புனியும் தனியா அதிமோக தயாபரனேங்கிறார். என்னன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வள்ளியுடைய பாதத்தில் முருகப்பெருமான் பணிந்து நான் உன்னுடைய பணியாள்னு சொல்கிறாராம். இதை இந்த
பள்ளியறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக இருக்கும், ரொம்ப அது ஒரு இன்பமாகவும் இருக்கும், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ அங்கே வந்து தனிமையில் இருக்கும்போது முருகப்பெருமான் வள்ளியை பார்த்து நான் உன்னுடைய பணியாள் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இதுதான் வந்து இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோகம் இருக்கு இல்லையா, இந்த மோகம் அப்படிங்கிறது அவருடைய தயையை காட்டுது. தயைன்னா அவருடைய கருணையை காட்டுது. அவர்கள் இதே மாதிரி தன்னுடைய மனைவிடம் எப்படி ஒரு பணிவை காட்டுறாரோ தனிமையில் இருக்கும்போது, அதே மாதிரி ஜீவராசிகளிடம் அந்த தயையைத்தான் அவர் எடுத்து காட்டுறார் அப்படிங்கிறது தான் இது உருவப்படுத்துது. அதே மாதிரி அந்த மூகபஞ்ச சதியில் வந்து ஒரு ஸ்லோகம் வருது. அதில் கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, காமாட்சி, அது அம்பாளை பற்றி சொல்லுது. அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் உள்ள ஒரு இணைப்பை சொல்லும்போது, காமாட்சி, அது வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், நான் பொருளை மட்டும் சொல்கிறேன். காமாட்சி, உன் பதியான பரமேஸ்வரன் உன் பாதங்களை தலையில் தாங்குறார் அப்படின்னு சொல்கிறார். அந்த வந்து பள்ளியறையில் இருக்கும்போது அம்பாளுடைய பாதங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்களாம். அது வந்து நம்ம அந்த இது வந்து ஒரு இதில் பார்த்துருக்கோம். வந்து அந்த பாதங்களில் வந்து அம்பாளுடைய பாதங்களில் வந்து சிவபெருமானுடைய அந்த மலர் இருக்கு இல்லையா, அந்த மலர்களின் மனம் இருக்கும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு இதில் ஒரு அபிராமந்தரில் ஒரு பாட்டு வரும். அதில் வந்து அம்பாளுடைய பாதங்களில் சிவபெருமானுடைய மலர்கள் அவர் முடியிலே சூரியருக்குன்னா மலர்களின் வாசனை வரும் அப்படின்னா சிவபெருமான் அம்பாளுடைய பாதத்தை தலையில் தாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதை வந்து அது மாதிரி முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வள்ளியுடைய பாதத்தை தன்னுடைய சிறையிலே தாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஜெயதேவரன் அஷ்டபதியில் என்ன சொல்லுவார்னா, ராதாதேவியுடைய பாதங்களை கிருஷ்ணர் தன்னுடைய சிரசிலே வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கடவுள்களுமே தங்களுடைய துணைகளுடைய பாதங்களை, அது என்ன பாதங்களை வச்சுக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுடைய கருணையை காட்டுது, அவர்களுடைய பணிவை காட்டுது, அவர்களுடைய அன்பை காட்டுது. இந்த கருணையை தான் எல்லா மகான்களும் பாடுறாங்க. அதை தான் வந்து இதை வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபின்னு நம்ம அம்பாளையும் பரமேஸ்வரனையும் தியானம் பண்ணுறோம். இதில் வந்து காமத்துக்கு வந்து ரெண்டு இருக்குங்க. ஒன்று வந்து ஆனந்தம்னு ஒன்று இருக்குது, ஒன்று விகல்பம்னு ஒன்று இருக்குது, ஆபாசம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த விகல்பம் ஆபாசம் இதெல்லாம் இல்லாத ஒரு காமம் வந்து புனிதமானது. அந்த காமம், அந்த புனிதம் இல்லை, அந்த புனிதமான அந்த காமம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரபஞ்சத்திலே உற்பத்தி இல்லாமல் போயிடும். உற்பத்திக்கு காமம்தான் ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து அந்த காமம் புனிதமான இருக்க வேண்டும், அது தூய்மையானதாக இருக்க வேண்டும், அது முறையானதாக இருக்க வேண்டும். அதை தான் வந்து அதை சொல்லுவதுக்காக தான் இந்த பள்ளியறை பூஜையை நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கோயிலும் நமக்கு ஒன்று யோசிச்சு பார்க்கணும். இது வந்து இது பள்ளியறைன்னு ஒரு அர்த்தஜாமம்னு ஒரு பூஜை வச்சு அது பள்ளியறையில் கொண்டு சாமி அம்பாலை வச்சு கதவு பூட்டிட்டு வராங்களே, இது டெய்லி பண்ணுறோம். இது ஒவ்வொரு நாளும் எல்லா கோயிலும் நடக்கக்கூடியது தான். அது காட்டுறது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஐக்கியம் இல்லாமல் பிரபஞ்சம் இயங்காது. சிவசக்தி ஐக்கியம் இல்லை, ஆண் பெண் ஐக்கியம் இல்லாமல் பிரபஞ்சம் இயங்காது, உற்பத்தி இருக்காது, நின்று போயிடும் இல்லையா. ஆண் பெண் ஐக்கியம் இல்லைன்னு சொன்னாக்கா பிரபஞ்சமே நின்று போயிடும். அதை உணர்த்துவதற்கு தான் அந்த ஐக்கியம் தேவை. அந்த 4 புருஷார்த்தங்களில் ஒன்றான இந்த காமம், தர்ம அர்த்த காம மோட்சத்தில் இந்த காமம் அவசியமானது. அது முறையானதாக இருக்க வேண்டும். அழிவது அதை அந்த காமத்தை அது முறையானதுன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அது வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடாது, மறைபொருளாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அதில் வந்து அந்த பள்ளியறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியிலே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்குறோம், இப்போ சிவபெருமான் அம்பாளுடைய தலையிலே வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அது நம்ம வந்து அது ரகசியமாக நடக்கக்கூடியது. ஏதோ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தவிர நடக்கக்கூடும். அதனால் வந்து இதனால் தான் உற்பத்தி உண்டாகிறது, ஜீவன்கள் பிறக்குது. ஆனால் இதையே கூட வந்து மாயைன்னு தான் சொல்லுவார். என்ன பெரிய மகாபெரியவர் சொல்லுவார், இதுவே ஒரு மாயை தான். இது வந்து இந்த காமம் அப்படிங்கிறது தேவைதான், இதன் மூலம் உற்பத்தி தேவைதான். அதனால் இதுவும் அம்பாளுடைய மாயை தான். இது மாயினால் நடக்குதுங்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காமத்தினால இன்னொரு ஜீவன் உற்பத்தி ஆகுது இல்லையா, ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. அந்த குழந்தையும் இந்த உலகத்திலே வந்து பிறக்குது. இந்த பிறப்பில்லாத நிலையை தான் வேணும்னு எல்லாரும் இருக்கிறாங்க. பிறப்பில்லாத நிலை வேணும்னு நினைக்கும்போது
இதுக்கும் வந்து ஒரு மாயையினால் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம இந்த காமம் இல்லாமட்டால் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயங்காது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த பள்ளியறை பூஜையும் இந்த பள்ளியறையில் நடக்கின்ற விஷயங்கள்னு சொல்கிறோம். அந்த விஷயங்களை நல்ல, அதாவது புனிதமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த நிலையில் தான் இந்த 8வது ஸ்லோகத்தில் முருகப்பெருமானுடைய பள்ளியறையை பற்றிய வர்ணனையை நம்ம பார்க்குறோம். அது இதோடு வந்து இந்த வர்ணனை இதோட முடியுது. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்னமா பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம அவருடைய ஸ்தலத்தை பற்றி, திருச்செந்தூரை பற்றி, அவருடைய குகையை பற்றி, அவருடைய பள்ளியறை பற்றி பார்த்தோம். நாளையிலிருந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமியோட ரூப வர்ணனையை பார்க்க போகிறோம். அது வந்து அவருடைய ரூப வர்ணனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன், கடவுள்களை வர்ணிக்கும்போது பெண் தெய்வங்களை தலையிலிருந்து பாதாதி கேசம், இந்த கேசாதி பாதம் வர்ணிப்பாங்க. இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா அம்பாளை வந்து தலையிலிருந்து வர்ணிப்பாங்க. ஆனால் ஆண் தெய்வங்களை பாதாதி கேசம் வர்ணிப்பாங்க. பாதத்திலேருந்து அவங்க தான் வர்ணிப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானை பாதாதி கேசமும் வர்ணிப்பார்கள், கேசாதி பாதமும் வர்ணிப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அர்த்தநாரீஸ்வரர். ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறார், இரண்டும் கடந்த நிலையிலும் இருக்கிறார். அதனால் இப்போ அவரை வந்து பாதாதி கேசமாகவும் வர்ணிக்கலாம், கேசாதி பாதமாகவும் வர்ணிக்கலாம். நாளையிலிருந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமியை பாதாதி கேசம் வர்ணிக்க போகிறோம். பாதார விந்தத்தை பற்றி நம்ம நாளைக்கு பேச போகிறோம். அடுத்த பதிவிலே நம்ம பார்க்க போகிறோம். அதோ இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஒரு நல்ல ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருளும், பரமேஸ்வரன் கடாட்சமும், அம்பாளுடைய கருணையும், மகாகணபதியினுடைய பேரருளும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.